தீ இது தளபதி பேரை கேட்டா விசிலடி தீ இது தளபதி உங்க நெஞ்சில் அதிபதி தீ இது தளபதி பேரை கேட்டா விசிலடி தீ இது தளபதி உங்க நெஞ்சில் அதிபதி. விஜய் தான் என் தளபதி. அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்காக நான் ஓட்டு கூட போடுவேன். பெருசாயிட்டே நான் ஓட்டு போடுவேன் அவருக்கு மட்டும்தான். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுவேன். அவரு நல்லா பண்ணுவாரு. அவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா வரக்கூடாது. இப்போ அரசியல் சொல்ல போன பார்த்தா மொத்தமே மன்னர் ஆட்சி மாதிரி தான் இருக்கு. அந்த காலத்துல மாதிரி வந்தவங்களே தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன் புதுசா ஒருத்தவங்க வரக்கூடாதா? கேப்டன் தான் வந்தாங்க. அவரு இறந்து போனவர் அப்புறம் தானே எல்லாரும் கேப்டன் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஏன் இருக்கும்போது ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. இப்போ வர்றவங்களுக்கு புதுசா வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அப்போதான் அரசியல்னா என்ன மாற்றங்கள் கட்சி இந்த ஒரு மக்கள் அந்த தமிழ்நாட்டுடைய ஒரு மாற்று கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு இது தெரியும். இது இருக்கிறவங்களே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இப்போ எங்க ஊரை பார்த்தா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இப்போ எங்க ஊருக்கு நாங்க அங்க ஊரை விட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி போகும்போது எங்க ஊரு நல்ல அழகா புத்துணர்ச்சியா நல்லா மலைகள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எங்க ஊருக்கு போகும்போது பாதி மலையே காணும். நாகர்கோவில் ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஏறும்போதே அந்த ஏரியா மொத்தம் இருக்கிற மலை பாதியும் காணாம போயிடும். இனி இப்ப எங்க சந்ததிகள் நாங்க இப்ப எங்க ஸ்டேஜ் உள்ள மக்களுக்கு எல்லாம் எங்க பசங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா? அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய பசங்க எங்களுடைய பசங்க எங்க ஃபியூச்சர் அவங்க எல்லாம் பார்க்கும்போது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல மலைகள்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்காது. அவங்க பார்க்க மாட்டாங்க. மலையானா என்னன்னே தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு கருத்து கொண்டுதான் இனி ஆட்சி மாறணும். கண்டிப்பா ஆட்சி மாறினாதான் எல்லாமே ஒரு இதான் நடக்கும். ஓகேவா? அதனால இனி உள்ள காலத்துல எல்லா பசங்களும் சரிதான் எல்லாமே ஒரு மாற்று கருத்து ஒரு சிந்திச்சு தான் போடுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் இயற்கை அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஊரை விட்டு வரும்போது சென்னை அவ்வளவு சூடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ஏங்க ஒருக்கா கொடுத்து பார்த்தானே தெரியும் மக்கள் என்ன செய்வாருன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்து வந்தாதானே தெரியும் என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு. வராம எப்படி நீங்க சொல்லிடலாம் கூத்தாடின்னு சொல்லிட்டு. ஒருக்கா சான்ஸ் கொடுத்து பாருங்க. எல்லாருக்கும் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். வந்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சுல்ல. அடுத்தடுத்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் யார் யார் என்ன பண்றாங்க என்ன செய்யணும் தெரியும். அது சீமான் ஆனா என்ன பண்றதுன்னா அது அந்த ஒரு இடப்பட்ட காலத்துல மக்கள் ரெண்டு பக்கம் தான். ஒன்னு திமுக அதிமுக ரெண்டுமே. அடுத்த மூணாவது ஒரு கட்சியை யாருமே வளர விடல. ஓகேவா? ஸோ இனி எல்லாமே மாற்றி வந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த டைம் இதே மாதிரி ஏதாவது ஒரு புரட்சி அந்த மாதிரி புதுசா ஏதாவது வந்திருப்பி. ஓகேவா? அதனால புதுசா சீமான் அண்ணனும் வந்திருப்பாங்க. இப்போ அண்ணனும் எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் அண்ணனுங்க நல்ல இதுதான். ஓகேவா? இனி புதிய கட்சிகள் தான் எல்லாமே இனி அடுத்த எனக்கு கூட்டணி தெரிஞ்சு நல்ல கட்சி இரண்டு கட்சி என்ன ஒன்னு சீமானன் கட்சி இனி டிவிக்க தமிழக வெற்றி கழகம் தான். அவர் தனித்து நின்னாலே ஜெயிப்பாருங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும். நாங்க இப்போ அடுத்த கட்டம் யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்த்தாலே இப்ப பெரியவங்களை விடைக்கும் யங்ஸ்டர்ஸ் தான் ஓட்டு போடுற 18 வயசு ஓட்டு போடுற மக்கள் தான் அடுத்தது பெர்சன்டேஜில் அதிகமா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கூட அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம 2026 தளபதியை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஏன் ஓட்டு போடாம ஒரு மாற்றம் வேணாம்னா கண்டிப்பா ஓட்டு போட்டு வாங்கணும். இல்லைன்னா இதே போல எல்லாரும் அவரவர் பாட பார்த்துட்டு அப்படி இருக்க வேண்டியதுதான்.